உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய் 1/4/2025 எசேக்கியேல் புக்கிலிருந்து முதல் வாசகம். இயல் 47, இறைவாக்கியங்கள் 1 முதல் 8, 12. இந்த பகுதி கோயிலில் இருந்து வரும் தண்ணீர் மீட்பு அளிக்கும் என்றும், கோயிலிருந்து வரும் தண்ணீர் உயிரளிக்கும் தண்ணீர் என்றும், கோயிலிருந்து வரும் தண்ணீர் வளர்ப்பை தரும் என்றும் 3 கருத்துக்களை பதிவு செய்து நம்மை சற்று புடமிட மனமாற்ற அழைக்கின்றது. நேற்றைய முதல் வாசகம் போன்றே எசாயா 65, 17, 21 இன்றைய முதல் வாசகம் இறைவன் அளிக்க இருக்கும் மீட்பு பற்றி கூறுகிறது. நேற்றைய வாசகத்தில் புதிய வானம் புதிய பூமி என்ற உருவகத்தில் மீட்பு விளக்கமுற்றது. இன்றைய வாசகமும் இந்த மீட்பை தூய இடத்திலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீராக எசேக்கியேல் 47:12 நமக்கு காட்டுகிறது. 1. கோயிலில் இருந்து வரும் தண்ணீர் மீட்பு. கோயிலின் வாயிற்படியின் கீழிருந்து வரும் தண்ணீர் ஊற்றெடுத்து கிழக்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. 47:1 என்பதன் மூலம் இறைவன் தரும் மீட்பு சுட்டப்படுகிறது. அந்நாளில் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும். சக்கரியா 13:1. அந்நாளில் வற்றாத நீரூற்று ஒன்று எருசலேமிலிருந்து தோன்றிவிடும். ஆண்டவர் உலகம் அனைத்திற்கும் அரசராய் திகழ்வர். சக்கரியா 14:8. இங்கு அந்நாள் என்று குறிக்கப்படுவது இறைவாக்கு முறைப்படி இயேசு பாடுபட்டு உயிர்த்து மகிமை அடைந்ததை குறிக்கும். தவக்கால முடிவிலே மறைபொருளை கொண்டாட இருக்கிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் மீட்புக்கு, இறை வாழ்வுக்கு நம்மை தயார் செய்யும் காலமாக அமையுமா? காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1:15 என்ற சொற்கள் செவிடர் காதில் ஊதிய சங்காகி விடாது பார்த்துக்கொள்வோமா? கோயிலில் இருந்து வரும் தண்ணீர் உயிரளிக்கும் தண்ணீர். கோயிலில் இருந்து புறப்பட்டு வரும் இத்தண்ணீர் இறைவனையே, அவருடைய உயிரையே சுட்டும். கடவுள் வாழ்வுபவர் மட்டுமன்று, வாழ்வு அளிப்பவர் கூட. இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். 47:9. இறைவன் அளிக்கும் நீர் இறைவனையே நமக்கு தருவதாகும். எனவே தான் ஆண்டவர் இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் வற்றாத ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். யோவான் 4:13-14 என்பார். சமாரிய பெண்ணோடு சேர்ந்து நாமும் ஐயா அத்தண்ணீரை எனக்கும் கொடும் என்போம். தவக்காலம் உயிரளிக்கும் தண்ணீருக்காக ஏங்கி நிற்க வேண்டிய காலம். இத்தண்ணீரை குடித்து தாகம் அகற்ற வேண்டிய காலம். இரக்கத்தின் ஊற்றாகிய அன்பு இறைவனிடம் திரும்பி வருவோமா? அவருடைய சுனையில் பருகி புத்துயிர் பெறுவோமா? கோயிலில் இருந்து வரும் தண்ணீர் வளர்ப்பை தரும் தண்ணீர். உயிரின் வெளிப்பாடு வளர்ச்சியாகும். தூய ஆவியாரில் மீட்பு வாழ்வாகிய உயிரை பெற்றுள்ள நாம் அவ்வுயிரிலே, அம்மீட்பிலே, அத்தூய ஆவியாரிலே வளர வேண்டும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றில் கனிகள் குறைய. 47:12. ஆற்றின் இரு மருங்கிலும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். திருவெளிப்பாடு 22:1-2. கிறிஸ்தவ வாழ்வு மீட்பை பெற்ற வாழ்வு.
இம்மீட்பு வாழ்வு நம்முடைய செயல்கள் வழித்தான் வெளிப்பட முடியும். எனவே தான் மனம் திரும்பியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மத்தேயு 3:8 என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய செயல்களை கொண்டு அவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். மார்க் 7:20 என்பது வழியும் இந்த கருத்தை வலியுறுத்தப்படுகிறது. ஆதலின் தேவ ஆவி விளைவிக்கும் கனியான அன்பு, மகிழ்ச்சி, சாந்தம், அமைதி, பொறுமை, கலாத்தியர் 5:22 இவற்றிலே வளருவோம். நாம் மீட்பு பெற்றவர்கள் என்பதை அன்பு செயல்கள் வழியே பிறருக்கு காட்டுவோம். 2ஆம் வாசகம் நற்செய்தி யோவான் இயல் 5 இறைவாக்கியங்கள் 1-3, 5-16 முடிய. இந்த பகுதியானது இயேசுவின் கேள்வி என்ற கருத்தும் இயேசுவின் கட்டளை என்ற கருத்தும் ஒருமிக்க நம்மிடையே வந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது. 38 ஆண்டுகள் பிணியுற்றிருந்த ஒருவனை இயேசு குணப்படுத்தியது இன்றைய வாசகமாய் அமைகிறது. இது உண்மையிலே நடந்த ஒரு வரலாறாய் இருக்கலாம். அதே வேளையில் ஒரு அறிகுறி பொருளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. குணம் பெற்றவன் இஸ்ராயலை குறிக்கலாம். 5 மண்டபங்கள் கொண்ட கட்டடம், 5 புத்தகங்களை கொண்ட தோரா அல்லது ஐஞ்சுருள் நூலை குறிக்கலாம். 38 ஆண்டுகள் பிணியுற்றிருந்தான் என்பதை இஸ்ராயலர் 38 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்ததை சுட்டலாம். இறைச்சட்டம் 2:14. தண்ணீர் கலங்கி குணப்படுத்துவது இயேசுவில் நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெற்றோர் வாழ்வு பெறுவதை சுட்டலாம். மக்களுக்கு நன்மை செய்ய இயேசு தானே விரும்பி செயல்படுவதை இவ்வாசகம் சுட்டுகிறது. இயேசுவின் கேள்வி, நோயற்றிருப்பவனை பார்த்து நலம் பெற விரும்புகிறீரா 5:6 என்று கேட்பது ஆச்சரியப்படக்கூடியது. எனினும் இயேசு இக்கேள்வியை ஏன் நோயாளியிடம் கேட்கிறார்? 38 ஆண்டுகள் நோயால் துன்புற்றிருந்த ஒருவன் மனம் தளர்ந்த நிலையிலே வேறு வழியின்றி அந்நோயை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது இதுதான் தன்னுடைய விதி என்று எண்ணி அமைதியுற்றும் இருக்கலாம், அல்லது குணம் பெற்றால் ஏனையோர் போன்று உடைத்து சாப்பிட வேண்டுமே என்றெண்ணி நோயே மேலானது என்ற ஒரு மனநிலையை அடைந்திருக்கலாம். விரக்தி நிலையிலேயே இருந்திருக்கலாம். இந்நிலையிலே தான் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். இதுவே நம் வாழ்விலும் நடக்கிறது. துன்பத் துயரங்களிலும் நோய் நோக்காடுகளிலும் நாமும் நம் குடும்பத்தாரும் அல்லலுற்று விரக்தி நிலை அடையும் போது இயேசு நம்மை கைவிடுவதில்லை. அத்துன்ப துயரங்களின் மத்தியில் தான் அவர் இருக்கிறார். நாமும் அவரின் உதவியை நாட வேண்டும் என்று விரும்புகிறார். இது தான் இயேசுவின் கேள்வியின் பொருள். வாடினேன், இங்கு வாழ்கிறேன், கண்டாய், வருக வென்றருள் புரியாயே என்று திருவாசகம் போல் இயேசுவுக்கு பதில் இருப்போமா? பல சமயங்களில் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி வர தயங்குகிறோம், மறுக்கிறோம். இயேசுவோ நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மையும் விட்டு விடுவதில்லை. நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வி நம்மை விரட்டி அடிப்பதை நாம் கேட்டதில்லையா? நம் பதில் என்ன? இயேசுவின் கட்டளை, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்கிறார் இயேசு. நான் உனக்கு குணம் தர வேண்டுமா? நீயும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுவது போல் உள்ளது. ஆம், எல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு யாதொரு முயற்சியும் நாம் செய்யாது சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருப்பது தவறு. குணமளிக்கும் இயேசு ஒரு மாய வித்தைக்காரர் என்று நாம் கேட்டுவிட்டோம். அவர் செய்து விடுவார் என்று எண்ணுவதற்கு அவருடைய திருவுளத்திற்கு பணிந்து அவரோடு நாமும் சேர்ந்து இயங்கும் போது தான் புதுமை நடக்கும். அவரின்றி நான் ஒன்றுமில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அது போன்றே
நம்முடைய விருப்பமின்றி, நம்முடைய ஈடுபாடு இன்றி, நம்முடைய ஒத்துழைப்பின்றி அவர் செயல்படார் என்பதும் உண்மை. பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவன் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பியவருக்கு ஏற்ற செயல்களை செய்யும்போது தான் மத்தேயு 3:8 இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கக்கூடும் என்பதை உணருவோமா? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். குறள் 664. செயல்படுவோம். 38 ஆண்டுகள் படுத்த படுக்கை இருந்தேனே, என்னால் எழ முடியுமா? படுக்கையை தூக்க முடியுமா? தூக்கி கொண்டு நடக்க முடியுமா என்ற கேள்விகள் நோயாளியின் மனத்திலே எழவில்லை. முடிக்க முடியாததை முடித்து வைப்பவர் இறைவன் என்று நம்பினான். செயல்பட்டான், குணமடைந்தான். நாமும் செயல்படுவோம். வெற்றி நமது. ஆண்டவர் இயேசு நமக்கு நலமளிப்பாராக. ஆமென்.